Hi friends, welcome to Flawless Creator. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்ட்டு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த சன்னா கிரேவி ஏற்கனவே வச்சுருந்தேன். அப்புறம் ஆனியன், கொத்தமல்லி, சோயா சாஸ், ஓம்புரி. ஃபஸ்ட்டு பூரியை நுணுக்கி போட்டுக்கோங்க. அதில் அப்படியே சன்னாவை ஊற்றிடுங்க. பூரி நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் சன்னா மசாலா நல்லாயிருக்கும். அப்படியே வெங்காயத்தையும் கொத்தமல்லியையும் போட்டுட்டு ஒரு கிண்டிக்கோங்க. நீங்கள் ஃப்ளேவருக்கு என்ன சாஸ் வேணும்னாலும் ஊற்றிக்கோங்க. நான் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். நல்லா கிண்டிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரோட் சைட் சன்னா மசால் ரெடி. நீங்கள் டேஸ்ட்டுக்காக அது மேலே ஓமப்பொடி தூக்கிட்டிங்கன்னா அப்படியே சன்னா மசால் மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரோட் சைட் சன்னா மசால் மாதிரி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இன்னும் ஃப்ளாலஸ் கிரியேட்டர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானில் ஆலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.